இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபன முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதீப் மக்குன இந்திரியகொட நூருல் இனாயா அனீஸ் ரிஸ்வான். சாலிஹா சாலிஹா, ஏன் ஈர குழந்தை, நீங்க எங்க போயிட்டீங்க ஸ்ரீதேவி? ஓஹோ, எந்த சாலிகா, நீங்க எங்க எந்த சாலிகா? இருள் சூழும் மக்ரிபு நேரம், நீங்க எங்க எந்த சாலிகா? ஓஹோ, என்ன சாலிஹா, இது என்னடா அநியாயம்? சாலிஹாவை கூப்பிட்டா அவட பூனை வருது. அவக்கு ஏத்த ஜோடி இந்த பூனை. சிபுஸ், இப்ப நான் உன்னையா கூப்பிட்டது? உன்னை பாலூட்டி மீனூட்டி பேரூட்டி தாலாட்டி வளர்க்கிற செவிலித்தாய் சாலிகா எங்கதான் போயிட்டான்னு தான் நான் கூப்பிட்டேன். சாலிஹா, ஏய் சாலி, சாலி, நீங்க எங்க வா போயிட்டீங்க? அவசரமா வாங்க வா. வார 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 வந்து கொண்டுதான் நிக்கிய. எதுக்கும் கொஞ்சம் மெதுவா பேச பழகிக்கோங்க. உங்கள்ட்ட அந்த பொம்ப சத்தம் ரோட்டுக்கு கேக்குது. ரோட்டுக்கு கேட்டாலும் கோட்டுக்கு கேட்டாலும் போற இடத்து சொல்லிட்டு போகவானுமா? நான் என்ன மூளைக்குள்ள சாத்தி வைக்கிற தும்பு கட்டையா தென்னை மட்டையா? உங்களோட மாப்பிள்ள அத புரிஞ்சுக்கோங்க. சரி 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 சரி, இப்ப எதுக்கப்பா சட்டம்? அத சொல்லுங்களே முதல்ல. ஏண்ட சத்தத்தை ஒரு பக்கத்துல வைங்கோ. உங்களோட பூனை போடுற சத்தத்தை பொறுக்க முடியாம தான் ஆன மாதிரி கத்துறேன். உங்களோட பூனை குட்டி ஜிம்பா பசியில துடிக்குது. மியாவு மியாவுன்னு ஏண்ட உசுர வாங்க போகுது. பூனையா இது? பூனை பழம். அது போட்ட சத்தத்துக்கு என்னால பொறுத்து கொண்டு கேளுமா? சரி சரி சரி, இப்படி பூனைக்கு ஏச வானமாப்பா, அது பாவம். நீங்க வாங்க, நீங்க வாங்க, இந்த செல்லமே வாங்க. அது சரி, எதுக்கு கத்தணும்? இதுக்கு பசி வந்தா ஒரு மீன் முள்ளையாச்சும் கொடுக்கற மனுஷனா நீங்க? அத நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. சரி, பூனை பேச்சு விடுங்களே. இந்த மான மகரிபு எங்க போயிட்டு வாருங்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம நான் எங்கேயாவது படி இறங்கி போயிட்டு இருக்கேனா? சரி சொல்லுங்க பாப்போம். நீங்க படிதாண்டா பத்தினி. சொல்லுங்க சொல்லுங்க. ஏண்ட உமாவை பார்க்கவும் உங்ககிட்ட நான் சொல்லி போட்டு தானே போறேன். இப்ப கூட நான் சொல்லிட்டு தானே போனேன். உங்களோட செவிட்ட காதுக்கு கேட்கலையே, நான் என்ன செய்ய? மாறிப்பு நேரம் கூட பார்க்காம போன தோண்டி தோண்டி நோண்டி நோண்டி எந்த பலாய தோண்ட போறோ எனக்கு தெரியா. அதுவும் பள்ளிக்கு போயிட்டு இமாம் ஜமாத்தோட தொழாம வீட்டுக்குள்ள தொழுது போட்டு போன கிண்டுறது, இல்லாட்டி என்ன பூனையை கிண்டுறது. இது பொல்லாத முசீபத்தப்பா, முசீபத். வீட்டுக்கு வர பரக்கத்தம் இல்லாம போய்த்திடுமோ. இங்க பாருங்க சாலிஹா, உங்களுக்கு என்ன விட உங்களோட ஜிம்பா தான் பெருசு. முதல்ல அதுக்கு தின்ன கொடுத்துட்டு எனக்கு சூடா ஒரு கோப்பி ஊத்திட்டு வாங்க. நான் போக்கல சுட சுட இஞ்சி சுக்கு உள்வா போட்டு இந்த கோப்பி ஊத்தி வச்சுட்டு தானே போனேன். இந்த இருக்கு ஆறி பச்சை தண்ணி ஆயிருக்கு. எனக்கு திரும்ப ஊத்தி ஊத்தி இருக்கேல, இத குடிங்க நீங்க. கோப்பி ஆறினாலும் சுவை மாறாத மருந்து கோப்பி. அது சரி, எங்க போயிட்டு வாரீங்க? அத சொல்லுங்கப்பா. உங்களுக்கு இந்த போன்ல மூழ்கினா ஒன்றுமே தெரியா. மாரிக்கு பிறகு பள்ளி வாசல்ல சொன்னா ஜனாசா அறிவித்தல் காதல முன்னே தானே. கேட்டது கேட்டது கேட்டது. எங்கட மோதினார் ஜனாசா அறிவித்தல் சொல்ற பசந்த தெரியும் தானே. பாதி விளப்பம் மீதி குழப்பம். மைக்க வாய்க்கல போட்டு பேசினா அப்படித்தான் தாறு சாலிகா மவுத்து. பள்ளிக்கு போனா தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தாரு மவுத்துன்னு சொல்லி கண்ணையும் வாயம் பொழுந்து திகச்சு கொண்டு கேட்க வராரு. இந்தாங்கோ, இப்ப நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கவா வந்த? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா. தாரு மவுத்து குதுஸ் நானோட மகனப்பா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த தடவை ஓயல் சோயினையில 9 பாடமும் எடுத்து பொடியனாச்சே. அது மட்டுமா, டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஃபர்ஸ்ட்.
என்ன அநியாயப்பா இது? பசுந்தான சைலண்டான பொடியனப்பா. சோதனையில பாஸ் பண்ணினா மோட்டார் சைக்கிள் வாங்கி தாரேன்னு சொல்லி வாப்பாக்காரன் வாக்கு கொடுத்திருக்காரு. பொடியனுக்கு சரியா ஓட்டவும் தெரியாது. லைசன்ஸ் எடுக்க வயசும் போதாதப்பா. பைக்க வாங்கி கொடுக்க முந்தி வாப்பாக்காரன் யோசிக்கணும் இல்லையா? பொடியம்மாட கையில பைக்க கொடுத்தா சும்மாவா இருப்பானுவ? அதுதானே சொல்றேன். கூட்டாளியை பின்னால ஏத்தி கொண்டு அந்த புதிய பைக்ல பறந்திக்கான். முன்னால லொரி ஒன்று வர பட்டாரண்டு பட்டு 2 பேரும் வீசி பட்டு பெய்த்து விழுந்திருக்கானுவல். எங்கிட்ட இந்த 100 காத்துண்ட சிசிடிவி அந்த கேமராவில் அப்படியே படம் மாதிரி பட்டிருக்கப்பா. புது நாடாடம் அவன் அந்த இடத்திலே க்ளோஸ். மத்தபடி எனக்கும் சீரியஸ் அப்பா. எல்லாம் ரத்தம் தானே. பின்னால வாரது யோசிக்கிறது இல்ல. சூடுபட்ட பூனை அடுப்பங்கரையை அண்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க சூடுபட்டாலும் சொரண வராத பூனவல் இவங்க. உண்மைதான். எங்கட பள்ளி கந்திரி டைம்ல நடந்தது நினைவிருக்கா உங்களுக்கு? முழு ஊருமே அல்லோல கல்ல பட்டுச்சே, சோகத்துல மூழ்கிச்சே. ஒரே நேரத்துல பச்சை மரம் மாதிரி இருந்த 3 பொடியம்மாரும் பட்டென்று பேத்திட்டானுவல்ல. இன்னுமே அந்த காட்சி கண்ணுக்குள்ள இப்ப நினைச்சாலும் நரம்பு வெடிக்கிற மாதிரி இருக்குது. தாங்கக்கூடிய செய்தியா அது? ரெஜினா தொலைக்கு கூட்டமா குளிக்க போய்த்திருக்கானுங்க. குளிக்க தடை பண்ணின இடத்துக்கு இந்த 3 பொடியம்மாரும் பேத்திருக்கானுங்க. ஒத்தன் தாண்டு போக அவனை பிடிக்க மத்தவன் பாய, 2 பேரையும் காப்பாத்த 3வது பொடியனும் பாய. கடைசியில 3 பேருமே இல்ல. 2 நாளைக்கு பிறகுதான் மையத்தே கிடைச்சிச்சு. பெத்தவங்களுக்கு என்ன கவலை வந்திருக்கும் தெரியுமா? மத்தவங்களை பத்தி பேசினாலும் பெத்தவங்களை பத்தி மட்டும் பேசவானும். பொம்பளை புள்ளவளை அடக்க ஒடுக்கமா உருக்கி முறுக்கி வளர்க்க பாக்குறாங்க. ஆனா ஆம்பளை புள்ளவளுக்கு ஆகமான ஒழுக்கத்தை கட்டுப்பாட்டை போடுறது இல்ல. அவனை குழப்பி கொண்டா சம்பாதிக்கிற காலத்துல கவனிக்க மாட்டாங்கிற நினைப்பு. அதனால அவுத்துட்ட மாடு மாதிரி வளர்க்குறாங்க. ஆம்பளை புள்ளவலண்டா அதிகமா செல்லம் கொடுக்கற உம்மா மாதிரிதான். அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் தானே. இந்த தொங்கல் விட்டு இந்த மின்னாவ மாப்பிள்ள இத்தாலியில கை நிறைய காசு, வாய் நிறைய பேச்சு. இந்த மகனுக்கு ஒரு மோட்டார் பைக்க வாங்கி கொடுத்தா. இத பார்த்தா அடுத்த விட்டு அசுரா. அவன் பைக் வாங்கினாவா? அவக்கு எங்காலப்பா சல்லி. அதான் சொல்றேன். ஆனாலும் அவன் சீட்டு பூட்டு பிடிச்சு சல்லி எடுத்து மகனுக்கு ஒரு பைக்க வாங்கி கொடுத்தா. அவனும் அவுட்டா? சும்மா இருக்கிறவங்களை எல்லாம் கொல்லாம நான் சொல்றத கேளுங்கப்பா நீங்க. சரி சொல்லுங்க. அசாட மகன் புதுசா எடுத்த பைக்ல வார நேரம் கூட்டாளி ஒருத்தன் லிஃப்ட் கேட்டிருக்கா. அவ எல்லாத்துக்குமே பயந்த மிக அப்பாவே பொடியனப்பா. அவனை நல்லா பயமுறுத்தணும்னு சொல்லி இவன் என்ன செஞ்சிருக்கான், பைக்க பாம்பு போல வளைச்சு முன்னூத்து ரோதைய சும்மா அந்த வெட்டி தூக்கி அசாட பொடிய நோட்டிக்கான். சும்மா தாறுமாறான ஓட்டம் தானே. பின்னால வந்த பொடியன் பயந்து பேத்து என்னை காப்பாத்துங்க என்ன கொல்ல போறான்னு சொல்லி கத்திக்கொண்டே பாய பைக் கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே கொண்டு போயிட்டு பேய்த்து அசல் தொல்லை வந்து கொண்டு இந்த வாயம் சேர்ந்து மேல மோத பைக் ஓட்டினவனுக்கு கொஞ்சமும் காயம் இல்ல. ஆனா பின்னால வந்த பொடியனுக்கு இந்த ரோட்ல வந்த வாயம் சேருக்கு தான் சரியான காயமாப்பா. அது சரி, செல்ல மகனுக்கு பைக்க வாங்கி கொடுத்த அஸ்ரா என்ன சொல்றா இப்ப? அவன் ஒரே ஒப்பாரியப்பா, வேற என்ன செல்ல. அண்ணன் பொம்பளை ஏண்டா இப்படித்தான் ஈக்கணும். காயப்பட்டவங்களை நினைச்சு ஒப்பாரி வச்சுக்கிறா போல இல்லையா? நீங்க ஒண்ணு அவ ஒப்பாரி வச்சது காயப்பட்டவங்களை நினைச்சு இல்லப்பா, அப்புறம் காயப்பட்ட பைக்க நினைச்சு. என்ன ஒப்பாரி தெரியுமா? ஐயோ, சீட்டு பிடிச்சு சேர்த்த பணத்தால வாங்கின பைக்கே இந்த நேரத்துல மாஸ்டர் எதுக்கு ரோட்டுக்கு வரணும், அந்த படியன் எதுக்கு லிஃப்ட் கேட்கணும் சொல்லித்தான் ஒப்பாரி வச்சு. நியாயமான ஒப்பாரிதான். இன்னைக்கு மிச்சம் பேர் மனசு இந்த எக்ஸிடென்ட் மோட்டார் பைக் மாதிரிதான் நொறுங்கி சுருங்கி பேத்திக்குது. கேலி பேலிக்கு உடஞ்சி
தூண்ல முட்டி போட்டு தூணுக்கு குத்தம் சொல்ற மாதிரி. வாலைக்கும் அஸ்ஸலாம். வாலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க மாஸ்டர். நான் வந்து கொஞ்ச நேரம் ஆயிட்டுது. உங்க 2 பேரும் பேச்சு அரே கோச்சி போல போனதால் நான் அப்படியே வந்ததே தெரியல. சரி சரி. இடையில வந்தாலும் தடையில்லாம எல்லாத்தையும் கேட்டுட்டேன். கேட்டீங்க? நீ 2 பேரும் பேசல கொஞ்சம் கூட தப்பு இல்ல. அவ்வளவு நெசம். சில பெற்றோர் தான் விதைக்கிறாங்க தங்களோட ஆம்பளை பிள்ளை மனசுல அகங்காரத்தை, இந்த சோபன வேசத்தை. சரியா சொன்னீங்க மாஸ்டர், சரியா சொன்னீங்க. சட்ட திட்டம் என்று ஒண்ணு இருக்கிறது. இந்த குட்டையில ஊறின மட்டைகளுக்கு விலைங்களா தானே மாஸ்டர்? இப்ப நான் வார வழியில நடந்ததை கேளுங்களே. சொல்லுங்க மாஸ்டர். எங்கட யூசுப் நானாவை சந்திச்சேன். மைமுந்தாத்தோட எங்கோ அவசரமா போயிட்டு இருந்தா. என்னமோ களபலியில மனுஷன் இருக்கான்னு விளங்கி போச்சு. சுபனானா இது எங்க போற பயணம்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாமா சார்? நான் இங்க என் சொந்தக்கார மனுஷனை பார்க்க மைமுனாவோட வந்த பாட்டுக்கு ரோட்ல போன மனுஷனை அந்த கட்டையில போற தீவில் பொடியினொத்தம் வந்து முட்டி இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல. பாவம் அப்பாவி மனுஷன். பாருங்க மாஸ்டர், வாகனம் ஓட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா? இந்த திருவில் ஓட்டி வந்த பொடியனுக்கு 14 வயசும் இல்லை. கேட்ட உடனே வாப்பக்காரனும் வண்டியை கொடுத்துட்டான். அவனுக்கு இந்த லைசனும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெரிய ஹீரோ என்ற நினைப்புல கண்மண் தெரியாம ஓட்டிக்கொண்டு போயிட்டு வந்து முட்டிக்கிறான். கடைசியில ரோட்ல போறவங்கட வாழ்க்கையை தான் அவன் ஜீரோவாக்க பாக்கிக்கிறான். அவரு ஹீரோ, மற்றவங்க எல்லாம் ஜீரோ. ஓ மாஸ்டர், அந்த மனுஷனுக்கு உதவி செய்ய தாருமே இல்ல. நாங்க 2 பேர் மட்டும்தான் அலையிறோம். இத நாங்க சும்மா விட போறதில்ல, சொல்லிட்டேனோ. இப்படி 2 பேரும் சொல்லிட்டே போனாங்க. பாத்தீங்களா, கண்டிச்சு புள்ளையில வளர்த்த காலம் மழை ஏறிட்டுது. இப்ப புள்ளையில எதை செஞ்சாலும் பாப்பமார் கப்சிப் வாய துறக்க மாட்டாங்க சாஹிபு நானா. உண்மையா சொல்றீங்க மாஸ்டர், சரியான செய்ய சொல்றீங்க. மூத்தான பொடியன் எடுத்துக்கோங்க. என்கிட்ட படிச்ச கெட்டிக்கார பொடியன். எல்லாத்துக்கும் காரணம் பாப்பக்காரன் தான். பொடியன் சோதனையில பாஸ் பண்ணி நான் வாங்கி கொடுக்கறதுக்கு வேற சாமானில் சட்டி இல்லையா? சின்ன பொடியனுக்கு பைக்கா வாங்கி கொடுக்கணும். வாழ வேண்டிய பச்சை மரத்தை பச்சை பச்சையா வெட்டி போட்டுட்டானுவல். பச்சை பச்சையா வெட்டி போட்டுனானுவல். எல்லாம் சலிட பவர் தான் மாஸ்டர். அதோட இந்த பொடியன் மாடு இன்னொரு பிசினஸ் சொல்லணும். இந்த மூக்கு கடங்காத புடியமா சில பேர் இருக்கானுவல். விளையாட கிரவுண்ட் ரோட்டிலே மத்தவங்களோட ஊட்டு முத்தத்திலே இந்த போல் அடிக்கிறானுவல். அதுவும் சும்மா போல் அல்ல, லெதர் போல். ஓ, இந்த நேரத்துல ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது மாஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பம்பாய் முட்டாய் வியாபாரம் பண்ற மஸ்தான் நானோ உங்களுக்கு தெரியும் தானே? அவரை தெரியாதா? தொழுதுட்டு வார நேரம் ஒரு பொடியும் அடிச்ச லெதர் பால் இவர்கிட்ட மண்டையில பட்டு தடார்னு விழுந்துட்டாரு. பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல. அதுக்கு போறோம் பொட்டிய மாறு ஆளுக்கால் மாறிட்டானுவ. மஸ்தானான சுத்தி ஒரே கூட்டம். யாராச்சும் பேத்து ஒரு சோடா கொண்டு வாங்கோ, கோப்பி கொண்டு வாங்கோ என்று ஆளுக்கால் சொன்னாங்களே ஒழிய ஒருத்தரும் போன பாடில்ல. அப்போ ஒருத்தர் போனாரு. யாரு நல்ல மனுஷன்? யாரு? வேற தாரம் இல்ல, பேச்சு மூச்சு இல்லாம புழுந்து கிடந்த மஸ்தான் போனார். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சாஹிபுனானா, சீரியஸா சிந்திக்க வேண்டிய விஷயம். நெசந்தான் ஒரு தடவை இந்த பொடியன் மாற அடிச்ச லெதர் போல கரீம் ஹாஜியோட ஜன்னல் கண்ணாடியில பேய்த்து சடார்னு பட்டு முழு கண்ணாடியும் தூள். அன்னைக்கு தான் ஊடு குடிப்பூர நாள். அவங்க கரீம் ஹாஜியாருக்கு பத்தி கொண்டு வந்துச்சே, அவர் ஏசின பசந்த நீங்க கேட்கணுமே. இங்க பாருங்க சாலியா தாத்தா, இந்த பொடியொன்னல் செஞ்சிருக்கிற அநியாயத்தை இன்றைக்கு குடிப்பூர நல்ல நாள் மதுமா முசிபத்து பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டானுவல். இவனுல ஒழுங்கா பெத்து வளர்க்க தெரியாத பெத்தவங்களோட குத்தம் தான். வீட்டு சிசிடிவி கேமராவில் அவ்வளவு பேர் பட்டிருக்கானுவல். சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்து ஃபிட் பண்ணின கண்ணாடி முழு நஷ்டத்தையும் எடுக்காட்டி நான் கரீம் ஹாஜியார் இல்லை சொல்லிட்டேன். இப்படி ஏசிக்கிட்டே போனாரு. அவரோட ஏஜ்லயும் நியாயம் இருக்கு. தங்கட நினைச்ச மூப்புக்கு நடக்கிறதாலதான் வார வேணவல் இதுகள். இந்த புள்ளையர் செய்யற வேலையால உம்மா அப்பமாட மானம் தானம் எல்லாம் காத்துல பறக்குது.
வாலிப வயசு, எதையும் யோசிச்சு பார்க்காத வயசு, அவசர புத்தி. அவங்கள புத்தி சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டியது பெத்தவங்கள்ட்ட கடமை. உண்மைதான் மாஸ்டர். மாஸ்டர், ஆ. எங்கட பொடியன் ஓ லெவல் பாஸ் பண்ணினா என்ன தாரீங்க வாப்பான்னு கேக்குறான். ஆ. என்ன கொடுத்தா நல்ல மாஸ்டர்? ரோட்டோட சட்டத்திட்டம், ஆ. ஊட்டோட சட்டத்திட்டம், நாட்டோட சட்டத்திட்டம், ஆ. எல்லாத்தையும் விட மார்க்கத்தோட சட்டத்திட்டம் பத்தி சொல்ற ஒரு புஸ்தகத்தை தடுப்பா வாங்கி கொடுங்க. பொடியண்ட எடுப்பு அடுப்பு எல்லாம் பேசிடும். சரியா சொன்னீங்க மாஸ்டர். சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதீசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். பிரதி மகொன இந்திர்லியகொட நூருல் இனாயா அனீஸ் ரிஸ்வான். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். இலங்கை ஒலிபரப்பு கூடுதாபனம்